ப்ரோக்ரஸ் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ஷனிசம். பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரோக்ரஸாக நம்ம மாறணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை, நாட் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பட் டைனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ என் முன்னாடி நான் பெருசாக எழுதி வச்சிருக்கிறது அதுதான். ஓகே, ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட சக்ஸஸ்க்கு காரணம் இல்லை, டைனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் காரணம். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் நான் வந்து ஒரு டு-டூ லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். அந்த டு-டூ லிஸ்ட்டில் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய ஒர்க்காக இருக்கும். அந்த ஒரு பெரிய ஒர்க்கை எடுத்து நான் உட்காரும்போது மைண்ட் செட்டு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மைண்ட் செட்டு வந்து இந்த ஒரு ஒர்க்கை இப்போ எடுத்து வச்சு நான் பண்ணேன்னா என்னோடய மைண்ட் செட் அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகலை. அதனால் நான் வந்து இது இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு தள்ளி வச்சது உண்டு பெரும்பாலான ஒர்க்கை. ஓகே, ஸோ இந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக இந்த மைண்ட் செட்டில் தான் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும்னு ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம், திஸ் இஸ் நாட் த ரைட் வே. அப்போது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, திஸ் ஒன் தாட் ப்ராசஸ். மைண்ட் செட் சரியாக இல்லாட்டி டைனி ஒர்க்ஸாக பண்ணும். மைண்ட் செட் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்மால் ஒர்க்ஸாக பண்ணும். ரொம்ப சூப்பரான மைண்ட் செட் நல்ல ஃப்ளோ இருந்துச்சுன்னா பிக் ஒர்க்ஸாக பண்ணும். பட் ஒர்க்ஸ் பண்ணணும், ரைட்? அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாச்சும் அடுத்த லெவல் கொண்டு போகணும். குட்டியானாச்சும் ஏதாச்சும் பண்ணணும். ஏதாச்சும் குட்டி குட்டியாக ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்களாக தேடி 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 குட்டியாக எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாட்டி பரவாயில்ல, பட் மூவிங் டுவர்ட்ஸ் தட் குட்டியாக ஏதாச்சும் இருக்கும், ரைட்? இப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம்.